ஈய சொம்பு ரசம். தமிழ் பிராமணர்களின் கடந்த கால வீடுகளில் பிரபலமான உணவுகளில் ஒன்று ஈய சொம்பு ரசம். சொம்பு என்றால் பாத்திரம், ஈயம் என்பது ஒரு உலோகப் பூச்சு. எனவே இது அடிப்படையில் ஒரு சிறப்பு உலோகப் பூச்சு கொண்ட சமையல் பாத்திரமாகும். இது கடந்த காலங்களின் விஷயம் என்று நான் சொல்வதற்கு காரணம், பெரும்பாலான இப்பொழுது உள்ள குடும்பங்களில் ஈய சொம்பில் ரசம் தயாரிக்கும் பழக்கம் கிடையாது. புரிந்து கொள்ள முடியாத பழைய எந்த விஷயத்தையும் கேள்வி கணைகளால் துளைக்கும் ஒரு பக்க சார்பான அணுகுமுறை தான் இதற்கு காரணம். மிகவும் வருத்தமான விஷயம். ஏனென்றால் இந்த ரசம் மிகவும் சுவையாக இருக்கும். அதன் சுவையை நம்ப வேண்டுமானால் அதை அருந்தித்தான் பார்க்க வேண்டும். போகட்டும், பாத்திரத்தின் சிறப்பை பார்ப்போம். அந்த பயன்படுத்தும் பாத்திரம் தனக்கே உரித்தான ஒரு பெயரை உணவுக்கு கொடுக்கும். சில உணவுகளில் இதுவும் ஒன்று. இந்த ரசத்தை தயாரிப்பதில் பொருட்களிலோ அல்லது முறையிலோ எந்த விதமான சிறப்பும் இல்லை. உண்மையில் எந்த வகை ரசமும் ஈய சொம்பில் தயாரிக்கலாம். அந்த பாத்திரத்தின் மூலக்கூறுகளே இந்த ரசத்தின் சுவையை வளப்படுத்தி ஒரு தனித்துவமான சுவையை கொடுக்கின்றன. ஈயம் பூசுதல் பழைய முறை. தமிழில் ஈயம் பூசுறது அல்லது நேரடியாக மொழிபெயர்த்தால் ஈயம் ஒரு உலோக பூச்சை பயன்படுத்துதல் என்பது பழைய நாட்களில் நன்கு அறியப்பட்ட ஒரு செயல்முறையாகும். அந்த காலத்தில் தாமிர பாத்திரங்களுக்கு ஈயம் பூசப்படும். தெருக்களில் ஒன்று விட்டு ஒன்றாக சென்று இதை தொழிலாக கொண்டு வாழ்ந்த கடைசி கால வணிகர்களால் இந்த பூச்சு செய்யப்பட்டது. ஈயம் பூசலையோ என்று கூவிக்கொண்டே போவார்கள். எஃகு பாத்திரங்களின் வரவு மற்றும் நவீன முறையில் சமையல் காரணமாக இந்த தொழில் செய்தவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிட்டு இந்த இல்லவே இல்லை என்று சொல்லலாம். ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது 2 ஈய சொம்புகள் இருந்தன. அது அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாரிசு பொருளை போல கடத்தப்படும். மேலும் ஒவ்வொரு பிராமண குடும்பத்திற்கும் அடுப்பின் மேல் மறந்துவிட்டு செல்லப்பட்ட ஒரு சொம்பு உருகி அடுப்பின் மேல் ஒரு உருகிய பூச்சாக மாறியது பற்றி 1-2 நல்ல சுவாரஸ்யமான கதைகள் இருக்குது. ஆம், இந்த பாத்திரம் மிக குறைந்த உருகு நிலையை கொண்டிருந்ததால் மறதியான இல்லத்தரசிகளால் அடிக்கடி பாதிக்கப்படும். இப்பொழுது பெரும் விவாதம் என்ன, அது ஈயமா இல்லை தகரமா? தகரம் என்றால் டின் என்று சொல்லுவார்கள். இது லெட்டா அல்லது டின்னா என்பது ஒரு பெரிய விவாதமாக இருக்கிறது. இதில் தயாரிக்கப்படும் ரசம் ஏன் அவ்வளவு சுவையாக இருக்கிறது? இது இன்னும் முடிவுக்கு வராத ஒரு பெரிய விவாதமாகும். ஈய சொம்பு அடிப்படையில் ஈயத்தால் செய்யப்பட்டதால் ஈயம் விஷத்தை ஏற்படுத்தும் என்று குழுவினர் எச்சரிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பலர் அதில் சமைப்பதை நிறுத்தி வைத்து விட்டார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. ஈய சொம்பு உண்மையில் தகரம் மற்றும் பிற உலோகங்களின் ஒரு கலவையால் செய்யப்பட்டது. மறுபடியும் சொல்கிறேன், தகரம் என்றால் டின் என்ற மெட்டல். சிலர் நம்புவது போல் ஈயத்தால் அல்ல. ஈயத்தை காரீயம் என்றும் தகரத்தை வெள்ளீயம் என்றும் குறிப்பிடுவார்கள். ஈய சொம்பு வெள்ளீயத்தால் செய்யப்பட்டது. நமது மூத்த தலைமுறையினர் பல ஆண்டுகளாக இந்த ரசத்தை அருந்தி நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திருப்பதே இதற்கு சான்றாகும். அது ஈய விஷமாக இருந்திருந்தால் இது சாத்தியமாகவே இல்லையே. எனவே சரியான அளவில் உட்கொள்ளப்பட்டால் இது மனித மூளையின் நரம்பு செயல்பாடுகளுக்கு உதவும், ஆரோக்கிய நன்மைகளை தரும் என்றே கூறப்படுகிறது. சரி, இப்போது அந்த ஈய பாத்திரத்தை ஈய சொம்பை வாங்குதல் மற்றும் அதன் பயன்பாடுகளை பற்றி பார்ப்போம். நிச்சயமாக போலி உற்பத்தியாளர்களிடமிருந்து தன்னை காத்து கொண்டு நம்பகமான இடங்களில் இருந்து தான் இதை வாங்க வேண்டும். ஏனெனில் சுமார் 500 கிராம் எடையுள்ள ஒரு ஈய சொம்பு ரூபாய் 1500 - 2000 வரை விற்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கும்பகோணம் என்று சொல்லப்படும் நகரம் இந்த சொம்புகளுக்கு பிரசித்தமானது. அதிலும் சில குறிப்பிட்ட வியாபாரிகளிடம் மட்டும் வாங்க வேண்டும். இந்த சுவையின் தனித்துவம். ஈய சொம்பு ரசத்தை சாப்பிட்டவர்களுக்கு வேறு எந்த பாத்திரத்தில் சமைத்த செய்த ரசமும் பிடிக்காது.
திருமணங்களில் கூட பரிமாறுவர்கள் ரசம் தயாரான பின் மிகப்பெரிய ஈய சொம்பு கிடைப்பது நடைமுறையில் சாத்தியமில்லை என்பதால் அதன் தனி சுவையை கொடுக்க ரசத்திற்குள் ஒரு சிறிய ஈய சொம்பை போடுவது உண்டு. இன்னும் சிலருக்கு சொம்பு பயன்படுத்துவதில் சந்தேகம் இருந்தால் ரசத்தை தயாரித்த பிறகு அதை ஈய சொம்புக்குள் மாற்றி பரிமாறலாம். இதைத்தான் அந்த காலத்து மாமியார்கள் மருமகளுக்கு முதல் பாடமாக சொல்லி தருவார்கள். அவர்கள் அந்த ஈய பாத்திரத்தில் டைரக்டாக சமைப்பதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். இதில் முக்கியமான நினைவூட்டல்கள் என்னவென்றால், முதலாவது, ஈய சொம்பை பயன்படுத்தும் போது பாத்திரத்தில் போதுமான திரவம் உள்ளது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இரண்டாவது, எப்பொழுதும் குறைந்த தீயில் மட்டுமே சமையல் செய்யுங்கள். மூன்றாவது, ரசம் தயாராகும் போது சமையலறையிலிருந்து வெகு தொலைவுக்கு செல்லாதீர்கள். ஃபோன் தயவு செய்து பேசாதீர்கள். ஏனென்றால் அப்படி சென்றால் ரசமும் கிடைக்காது, நமது சொம்பும் கிடைக்காமலே போய்விடும். இது எனது சொந்த அனுபவத்திலிருந்தும் சொல்கிறேன். இது நமது பாரம்பரிய சமையல் கலையின் ஒரு அற்புதமான பகுதியாகும். இந்த அறிவை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவது நமது கடமையாகும். நன்றி.